ஈத் அன்னைக்கு பிரியாணி இல்லைன்னா எப்படி? கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த பிரியாணி மட்டும் தான் உங்கள் வீட்டில் செய்வீங்க. மட்டன் வந்து ஒரு 1/2 கேஜி எடுத்திருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், அது கூட 2 ஸ்பூன் வந்து தயிர், உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி, வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு 5, 6 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. கறி வேகிற கேப்பில் இன்னொரு சைடில் அடுப்பை பற்ற வச்சு அதில் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி, புதினா இலை, உப்பு, அதுக்கப்புறம் ஷாகி ஜீரா போட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை 5 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டான பக்குவம் வந்துடும். ஸோ அரிசி உடையும் டப்புன்னு. இந்த ஸ்டேஜில் அரிசியை வந்து வடிச்சிருங்க. இப்போ கடாயில் எண்ணெய், நெய் ஆட் பண்ணி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. மல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், தக்காளி, தயிர் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எலுமிச்சப்பழ சாறு, உப்பு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்போவே உங்களுக்கு பிரியாணியோட ஸ்மெல் நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் நம்ம வேக வச்ச மட்டனையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, கசகசா அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச அரிசியை ஆட் பண்ணி இந்த மாதிரி சமப்படுத்தினதுக்கப்புறமா தண்ணி லெவல் பாருங்கள். தண்ணி இருந்துச்சுன்னா விட்டுருங்க. தண்ணியும் அரிசியும் சம அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பிரியாணி ரெடி. இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.